ஈரோடு தி அக்ரி வேர்ல்ட் உங்கள் விவசாய தேவைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு. வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. சார், வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் வெங்கட் சார், நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். ஒரு இறக்கத்துல தான் சந்தை இருக்கு. நேத்தும் ஒரு இறக்கத்துல தான் முடிஞ்சிருக்கு. இது தொடருமா? இன்டர்நேஷனல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு சார்? தொடருமான்னு நீங்க கேட்டீங்க, which I think is the most pertinent question. அதாவது எல்லா முதலீட்டாளர்கள் மனதிலுமே அந்த கேள்விதான். இப்போ சமீபமா ஒரு சீஸ்ஃபயர் எல்லாம் வந்தது, போர் நிறுத்தம் எல்லாம் வந்து சந்தைக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஏற்றம் கிடைத்ததை நம்ம பார்த்தோம். 24,600 அப்படின்ற ஒரு லெவல் டெஸ்ட் ஆகிறதையும் பார்த்தோம். பட் அதை நீடிக்கவில்லை, அது நீடிக்கவே முடியவில்லை அப்படின்றதுதான் உண்மை. சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஈரான் போர் சார்ந்த செய்திகள் நம்ம சந்தைக்குள் நுழையும் பொழுது அதோட இம்பாக்ட் வந்து அது பாசிட்டிவா நெகட்டிவா அது முதலீட்டாளர் மனதை இம்பாக்ட் செய்யுது. ஸோ தி அவுட்கம்ஸ் ஆர் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் தி வார் சினாரியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரண்டு விதமா அது பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து இஸ்ரேல் லெபனான், அங்க நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை, ஒயிட் ஹவுஸ்ல நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை 10 நாள் இருக்கக்கூடிய அந்த ஒரு தற்காலிகமான போர் நிறுத்தம் 3 வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. ஸோ இஸ்ரேல் லெபனான் அது ஒரு பாசிட்டிவா இருக்கு. பட் மெயின் பிரச்சனை யுஎஸ் அண்ட் ஈரான் பேச்சுவார்த்தை நடக்கவில்லை. அது நடக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் அட்வான்ஸ்மெண்ட்டுமே நம்ம கண்ணுக்கு இன்னும் தென்படல. முக்கியமா அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ்ல இருக்க கப்பல்கள், ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில கப்பல்களை தாக்குதல் நடத்ததும், அதை தாண்டி யுஎஸ் பிளாக்கேட் ஒன்று செய்திருக்கிறது. ஸோ எந்த கப்பலும் நுழைய முடியாது, எந்த கப்பல் வெளியே செல்ல முடியாது. ஸோ டபுள் பிளாக்கேட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸுக்குள்ள இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ், அந்த ஒரு குழப்பம் தான் இப்ப மெயின். ஸோ ஈரான் சொல்லியிருக்கிறது என்ன, இந்த பிளாக்கேட் இருக்கிற வரைக்குமே நாங்க பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டோம். அவங்க நீ பேச்சுவார்த்தைக்கு வர வரைக்குமே நாங்க பிளாக்கேட எடுக்க மாட்டோம் அப்படின்றது யுஎஸ் ஸ்டாண்ட். ஸோ இது ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் பாயிண்ட் இருக்கு. அங்க சீஸ்ஃபயர் அப்படின்றது இன்டெஃபினிட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு கமிட்மெண்ட் ட்ரம்ப் கொடுத்தாலுமே இட் இஸ் நாட் பாசிட்டிவ்லி டூயிங் எனிதிங். இந்த போருக்கான எந்த விதமான ஒரு பெரிய மாற்றம் எதுவும் கொண்டு வர இல்லை அப்படின்றதுதான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதனால முக்கியமா சந்தைக்கு ஒரு நர்வஸ்னஸ், ஒரு நாளைக்கு இப்படி ஒரு நாளைக்கு அப்படி, அங்க ஒரு 10 நாள் எக்ஸ்டென்ஷன், இங்க பேச்சுவார்த்தையே நடக்கவில்லை. ஸோ ஓவரால் மறுபடியும் கெட்டிங் இன்டு அ ஸ்டேல்மேட் பொசிஷன். இது எங்கேயும் பாசிட்டிவ் ஒரு ஃப்ளோ இல்ல அட்வான்ஸ்மெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நுழையும் பொழுது சந்தைக்கு நர்வஸ்னஸ் கூடும், வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமா இந்த தாக்குதல், இந்த ஸ்டேல்மேட் எல்லாம் மாறாம இருக்கிறதுனால சந்தைக்கு என்ன நடக்குதுன்னா, கச்சா எண்ணெய் விலை ஏற்றத்தை சந்திக்கிறது. அது நடக்கும் பொழுது ஆப்வியஸா பல நாடுகள் இன்ஃபேக்ட் இன்க்ளூடிங் த யுஎஸ் வெங்கட், அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் டேப் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்க உலகமெங்கும் பாத்தீங்கன்னா, ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும், யுஎஸ்ஆ இருக்கட்டும், நம்ம இன்னும் அதுல டேப் பண்ணல. பட் மற்ற உலகத்துல இருக்க பல நாடுகளுமே அவங்களுடைய, அதாவது அந்த நாட்டோடைய கச்சா எண்ணெயுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸுக்குள்ள டேப் பண்ணிருக்காங்க. அண்ட் உலகமெங்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸோட வால்யூம் இல்லையா, அது ஒன் ஆஃப் த லோவஸ்ட் இன் ஹிஸ்டரி லெவல்ஸ் வந்திருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கோம். இவ்வளவு குறைவாக உலகம் நம்ம இது வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த லெவலுக்கு நம்ம பார்த்தது கிடையாது. கீழே இறங்க விட மாட்டாங்களே, நார்மலா இறங்க மாட்டாங்க. பட் கச்சா எண்ணெய் இப்ப எங்க இருந்து வாங்குறது? இப்ப நம்ம யூஎஸ்ல இருந்து தான் வாங்கணும், இல்ல வெனிசுவேலா கிட்ட இருந்து வாங்கணும், இல்ல ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கணும். இது வாங்கி அந்தந்த ஊர்கள் சேர்த்து அதை ரிசர்வ் பில் பண்றதுக்குள்ள இட் இஸ் டிராப்பிங். ஏன்னா கன்சம்ஷன் டிமாண்ட் போயிட்டு தானே இருக்கு, அதுல எந்த விதமான குறைபாடும் நம்ம பார்க்கல. ஸோ திஸ் இஸ் டோட்டலி it is hurting not just economies, countries, markets, investors also. So இந்த ஒரு பேக்ட்ராப்ல சந்தை பார்க்கும்பொழுது, பிளஸ் நேற்றைய தினத்துல இருந்து இந்த ஏஐ, நம்ம ஜனவரி மாதம் துவங்கிய அந்த ஏஐ பிரச்சனை இருக்கு இல்லையா, ஐடி செக்டர்ல, அது மறுபடியும் இப்ப தலையை தூக்கி ஏஐ பத்தி இந்த கவலைகள், இப்போ கச்சா எண்ணெய் இதெல்லாம் விட்டா சரி, நீங்க என்னமோ செய்யுங்க, போராச்சு நீங்களாச்சுன்னு அது ஒரு புறம் நடந்தாலும் அது டெய்லி லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்போ மறுபடியும் ஏஐ சார்ந்த த்ரெட்ஸ் ஐடி செக்டர்ல திருப்பியும் பேசப்படுகிறது. அது ஒரு த்ரெட்டாக வருகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. இட்ஸ் ஆல்வேஸ் தேர், பட் இப்போ கொஞ்சம் இன்டென்ஸா அதை பத்தி இம்பாக்ட்ஃபுல்லா ஆகக்கூடிய ஒரு சூழல். ஸோ இப்படி இருக்கும்போது சந்தைக்கு டெஃபினட்டா ஒரு பாதிப்பு, ஒரு டிராடவுன் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். முக்கியமாக நேற்றைய தினம் ஒரு வீழ்ச்சியை சந்தித்ததையும் பார்த்தோம். 24,134 அப்படின்ற ஒரு லோ டெஸ்ட் செய்ததையும் பார்த்தோம். பட் ஹோவர்
நம்ம ப்ராடர் ரேஞ்ச் அப்படின்றது சொல்லும் பொழுது 24,300 ஃபர்ஸ்ட் அந்த ரேஞ்சில தான் இருந்தது. பட் நேற்று தினம் அது பிரேக் ஆகி 24,134 அப்படின்ற ஒரு லோ டெஸ்ட் செய்யும் பொழுது நம்ம இன்னும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஸோ இப்போ நம்மளுடைய ரேஞ்ச் லோவர் சைடுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ரெசிஸ்டன்ஸ் 24,300 340 அப்படின்ற லெவல் வைத்து, சப்போர்ட் லெவல்ஸ் 24,071 அந்த லெவல், அந்த பேண்ட், அதாவது 24,071 இருந்து 24,000 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பேண்ட்வித்ல சப்போர்ட் சந்தைக்கு கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு பட்சத்துல 23,880 வரைக்கும் செல்லுகின்ற வாய்ப்பு சந்தைக்கு டெஃபினட்டா இருக்கிறது. ஸோ அந்த ப்ரெஷர் ஆன் த மார்க்கெட் ரிமைன்ஸ் ஆன் த டவுன் சைட். அந்த ரேஞ்சும் கொஞ்சம் லோவர் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு இண்டிகேஷன் சந்தையில இருந்து கிடைக்கிறது. இப்போ யூஎஸ்ல இந்தியா அமெரிக்கா அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் ரிலேட்டடாகவும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு சார். அது எதுவும் பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட சந்தைக்கு ஏற்படுத்தாதா? நம்ம தான் இந்த ட்ரேட் டீலை பத்தி நம்ம ரொம்ப காலமா பேசிட்டு இருக்கோம். டீலை ஒப்பந்தம் செய்யும் பொழுது போர் நடக்கும். அப்புறம் அவங்க நாட்டு மக்கள் கேஸ் போடுவாங்க. ஸோ ஃபெடரல் கோர்ட்ஸ் இப்போ ரீஃபண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? டாரிஃப வாங்கி ரீஃபண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரீஃபண்டுக்குள்ளான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 160 பில்லியன் டாலர் ரீஃபண்ட் ஆகிற மாதிரி இருக்கிறது. ஸோ இது நமக்கு பயன் இல்லை. பட் அங்க இருக்கக்கூடிய இம்போர்ட்டர்ஸுக்கு அந்த ரீஃபண்ட் வரும். அதுக்கு ஒரு மேட் ரஷ், அதாவது பெரிய ரஷ் இருக்கிறது அப்படின்றது இப்போ புரிஞ்சு. ஸோ இந்த ட்ரேட் டீல்னால இப்போ நம்ம இப்போ இந்த ஒப்பந்தம் வர்றதுனால பெரிய அளவுல ஒரு பாசிட்டிவாலாம் இங்க மாற போறது இல்லை. ஏன்னா அப்படி என்ன ஒரு ஏன்னா நமக்கு இதுதான் வரப்போகுதுன்றது தெரியும். இப்ப என்ன மாறப்போகுது, நீங்க பழைய ரேட்ஸுக்கு கொண்டு வர போறீங்களா, இல்ல டாரிஃப்ன்றது அந்த 15% 10% எதுவுமே இல்லாம நீங்க பண்ண போறீங்க? அதுதானே முக்கியம். டாரிஃபே இல்லீகல்னு சொல்லும் போது இவர் 15%ல நம்ம போய் கையொப்பம் வைக்கிறது என்ன பெரிய அட்வான்டேஜ் இருக்க போகுது? 25 25 இருக்கும் போதும் பெருசா ஒன்னும் எக்ஸ்போர்ட் பண்ணல. 15 இருக்கும் போது என்ன அப்படி நடக்க போகுது? இதுதான் நம்ம கேள்வி. டாரிஃபே இல்லீகல் இருக்கும் பொழுது ஸோ பழைய ஃப்ரீ இதுக்கு முன்னால இந்த டாரிஃப் எல்லாம் இருக்கிறதுக்கு முன்பதால இருக்கக்கூடிய அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள வரதா இருந்தா தென் மேபி இட் மே சேஞ்ச் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். பட் மைனரா இப்போதைக்கு ஒரு இம்பாக்ட் தான் வருமே தவிர நமக்கு இப்போ அது ஒரு பெரிய நோக்கமா இருக்குமான்னு கேட்டா எனக்கு அவ்வளவு பெருசா தெரியல. ஏன்னா அதோட அந்த என்னன்னு சொல்றது, அந்த மிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த சஸ்பென்ஸ் கிளைமேக்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. இப்ப கையொப்ப மாறுறது என்ன ரேட்டுன்னு தானே தேவை ஒழிக, இது எப்படி பிளே அவுட் ஆக போறதுன்றது அது ஒரு காத்திலா பலூன் மாதிரி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய செய்தி எல்லாம் இப்போதைக்கு கிடையாது. இருந்தது பட் இப்போ கிடையாது. ஸோ நாட் சோ மச் ஆஃப் அன் இம்பாக்ட். FIIs DIIs அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி சார் இருக்கு? அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கு? FIIs அவங்களுடைய மைண்டுக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவங்க நான் அடிக்கடி இந்த ஷோலே சொல்றது இந்த வெங்கட், 2021 வருஷத்துல இருந்து அவங்க வருஷ கணக்குல பார்க்க போகணும். இயர்லி பேசிஸ் அவங்க நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க 2021ல இருந்து. ஸோ இது 5th இயர் தொடர்ச்சியாக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ. ஸோ அதே பேட்டர்ன் டெய்லி பேசிஸ் நம்ம பார்க்க போகணும். அவங்க ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நெட் செல்லரா தான் இருக்காங்க. கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லரா இருக்காங்க. நேற்றைய தினம் கூட பாத்தீங்கன்னா 3,250 கோடி கிட்ட நெட் செல்லரா இருந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். அவங்க தொடர்ச்சியா வித்துட்டு தான் இருக்கிறாங்க. அது வேல்யூவேஷன் கன்சர்னா இருக்கலாம், ருப்பி டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டா இருக்கலாம், போர் அன்சர்டனிட்டியா இருக்கலாம், எல்லாம் சேர்ந்து அவங்க நெட் செல்லர்ஸா இருக்காங்க. இங்க வெளியேற்றுவதுன்றது தொடர்ச்சியாக 5 வருஷம். ஸோ இது ஸ்டாக் செக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட், செக்டர் சேர்ன் அப்படின்றதெல்லாம் நம்ம மனசை தேத்தி உட்காரக்கூடாது. அது அவுட் ஃப்ளோ தான் ஆகுதுன்றது உறுதி. டிஐஎஸ் பொறுத்த வரைக்குமே அவங்க இப்ப சமீபமா கடந்த ஒரு 10 நாள்ல அவங்களுடைய செயல்பாடு கொஞ்சம் ஃபிளிப் ஃப்ளாப்பா இருக்கு. ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னா சில நாட்கள்ல அவங்க வாங்குறாங்க, சில நாட்கள்ல பெரிய அளவுல விற்கிறாங்க. டிஐஎஸ் நார்மலா நெட் செல்லரா வருது. ஒரு வருஷத்துல 240 250 ட்ரேடிங் டே பாத்தீங்கன்னா ஒரு 8 நாள் 10 நாள் அந்த மாதிரிதான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கே அவ்வளவுதான் இருப்பாங்க. பட் இந்த சமீபத்துல ஒரு 2 வாரத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இவங்களும் சேர்ந்து நெட் செல்லரா மாறுறாங்க. சில நாட்கள்ல கேஷ் செக்மெண்ட்ல டிஐஎஸ் நெட் செல்லரா மாறுறாங்க. அந்த நெட் செல்லர் குவான்டிட்டியுமே சில நாட்கள்ல அந்த 3000 கோடி 4000 கோடி 1000 கோடி அப்படின்ற லெவல்ல ஸ்டெடியா இருக்கிற சூழலை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது டிஐஎஸ் உடைய செயல்பாடு கடந்த ஒரு 10 நாள்ல பாத்தீங்கன்னா அவங்க நார்மலா என்ன பண்ணுவாங்க, FIIs வித்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ 3000 கோடி ஆவரேஜா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 3000 கோடி FII வித்தாங்கன்னா இவங்க ஒரு டிஐஎஸ் ஒரு 5000 கோடிக்கான நெட் பை அன்றைய
அன்றைய நாளே இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவு. பட் இப்போ வந்து சில நாட்கள் அவங்க பையரா இருக்காங்க, பட் அந்த பையிங் குவான்டிட்டி வந்து எஃப்ஐயோட செல்லிங் குவான்டிட்டியை விட ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பல நாட்கள் அதை பார்த்துருக்கோம். நேற்றைய தினமும் அது மாதிரி தான் ஆயிருக்கு. எஃப்ஐஐஸ் வந்து 3200 கோடிக்கு நெட் செல்லரா இருக்கும்போது டிஐஎஸ் வந்து நேற்றைய தினம் 941 கோடிக்கு மட்டுமே நெட் பையர். ஸோ இந்த சிச்சுவேஷன் நம்ம ஆல்ரெடி பிப்ரவரி மாசம் கொஞ்ச நாட்கள்ல பார்த்தோம். இந்த மாதிரி இது வந்து மறுபடியும் ரீப்ளே ஆகுது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது அந்த நெட் பைனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. 900 கோடி பைக்கு 3000 கோடி விற்கும் பொழுது சந்தை வந்து ஒரு இறக்கத்தை தான் சந்திக்கும். அப்படின்ற யூஸ்வலா வால்யூம் வைஸே அப்படித்தானே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த ப்ரெஷர் வந்து இருக்கு. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்றது நம்ம யோசிக்கணும். இவங்க வந்து ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்களா, இல்ல இன்ஃப்ளோஸை வெயிட் பண்ணி ஒரு சரிவு முடிவு, இந்த ஒரு பெரிய அளவுல ஒரு சரிவு நடக்கட்டும், மறுபடியும் நம்ம வேல்யூ பை இன்னும் குறைஞ்ச லெவல்ல நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்காங்களான்றது வெயிட் அண்ட் வாட்ச். பட் ரைட் நோ தேர் ஆர் ஆல்சோ டிஃபரன்சஸ். இவங்க செயல்பாட்டிலையும் சில டிஐஎஸோட இண்டிபெண்டன்ட் செயல்பாட்டிலையும் கொஞ்சம் வித்தியாசங்கள் நமக்கு தெரியுது. அண்ட் we are watching that over the last 10 days வந்து அது அன்ராவல் ஆகுது நம்ம பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவு த பிளே அவுட் இஸ் ஹேப்பனிங். நெட் நீங்க ஏப்ரல் மாதத்தோடைய நம்பர்ஸ் பார்க்க போனீங்கன்னா இன்றையும் சேர்த்து நம்ம எடுத்து விட்டோம்னால் இன்னும் 5 நாட்கள் மட்டுமே இந்த மாதத்துக்கு கடைசி 5 நாட்களுக்குள்ள வந்திருக்கும் வர்த்தக நாள் அப்படின்றது. ஸோ மந்த்லி பேசிஸ்ல பாத்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து இது வரைக்குமே ஏப்ரல் மாதத்துக்கு வித்திருக்கிறது கேஷ் செக்மெண்ட்ல வந்து 47,000 கோடி, வேற டிஐஎஸ் வந்து வாங்கி இருக்கிறது வந்து 34,000 கோடி மட்டுமே. So their buying has been net even for April on a whole month குறைவா தான் இருந்திருக்கிறது. சார், இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் என்ன சார்? கவனிக்க வேண்டிய பங்குகள் போறதுக்கு முன்னால நம்ம கமாடிட்டிஸ் பத்தி ஜஸ்ட் ஒரு பிரீஃப் டச் நான் சொல்லிட்டு we will go into the last 2 segments. ஸோ அந்த கமாடிட்டி செக்மெண்ட்ல இந்த கச்சா எண்ணெய் முக்கியமாக மறுபடியும் ஒரு ஏற்றத்தை சந்தித்து நம்ம பார்க்கிறோம். WTI க்ரூட் வந்து $96 ஒரு பீப்பாக்குமே, அண்ட் பிரெண்ட் க்ரூட் வந்து பழையபடி டேஞ்சரஸ் அந்த $100 ஒரு பேரல் அப்படின்ற லெவல்ல தாண்டி $106 வரைக்கும் சென்று இப்போதைக்கு அந்த லெவல்ல ட்ரேட் ஆகுது நம்ம பாக்குறோம். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ அதே சமயத்துல தங்கம் வெள்ளி வந்து ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். தட் இஸ் த ஃபார்முலா. நம்ம எப்பவுமே சொல்றோம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து பிரச்சனை அதிகரித்து அங்க பேச்சுவார்த்தை நடக்கவில்லை, கச்சா எண்ணெய் ஏறும், தங்கம் வெள்ளி இறங்கும். அதுதான் இப்ப நடக்கிறது. கச்சா எண்ணெய் ஏறி இருக்கு, தங்கம் வெள்ளி வந்து ஒரு இறக்கம். தங்கத்துடைய விலை $4,690 ஒரு அவுன்ஸ். அதே போல வெள்ளி கூட $74-75 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகுது. காப்பர் தொடர்ச்சியாக 10 நாட்களாக அந்த $6 ஒரு பவுண்ட் அப்படின்ற லெவலை விட அதிகமாக ட்ரேட் ஆகி வருது பார்க்கணும். ஸோ ஸ்டேபிள் அட் தட் லெவல். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல சர்வதேச சந்தைகள் எப்படி அவங்க வந்து எப்படி ட்ரேட் பண்றாங்க, இந்த தினம் ஓப்பனிங் இருந்து எப்படி ட்ரேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல இருக்கக்கூடிய நிக்கே 225 மட்டுமே 300 புள்ளிகள் ஏற்றத்தோடு இருக்கிறது. ஓகே, பட் மற்ற ஆசிய சந்தைகள் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹாங்செங் அது வந்து 244 புள்ளிகள் சரிவோடவும், அதே கொரியால இருக்கக்கூடிய காஸ்பி இண்டெக்ஸ் ஹார்ட்லி அது இறக்கத்துல தான் இருந்தது, ஓப்பனிங்ல இருந்து இறக்கம். இப்போ உடனே பார்க்கும்பொழுது ஒரு 5 புள்ளிகள் மட்டுமே ஏற்றத்தோடு இருக்குது. ஸோ அங்கேயும் மிக்ஸ்ட் பேக்கா தான் இருக்குது. நேற்றைய தினம் டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 179 புள்ளிகள் சரிவோட தான் சந்தையின் முடிவில் இருந்தது. ஸோ அங்கேருந்து வரக்கூடிய ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட் எல்லாம் நம்ம சந்தைக்கு எதிர்பார்க்க முடியாது அப்படின்றது. கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்றம் வரும்பொழுது நம்ம சந்தைக்குமே ஒரு சிறிய நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்து கொண்டு வரக்கூடிய பாசிபிலிட்டியுமே இருக்கிறது. ரைட், எந்த பங்குகள் கவனிக்க வேண்டும் நீங்க கேட்டீங்க. பட் அதுக்கு முன்னால இது ரிசல்ட் சீசன் கூட வெங்கட். ஸோ அந்த ரிசல்ட் சீசன்ல வந்து ஏறக்குறைய இன்றைய தினம் மட்டுமே ஒரு 30 ரிசல்ட் வரைக்குமே வர இருக்கிறது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு சில இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் எந்தெந்த கம்பெனிஸோட ரிசல்ட் வருதுன்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ தட் இன்வெஸ்டர்ஸ் வந்து கவனமா இருப்பாங்க. முக்கியமா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் இன்னைக்கு வர இருக்கிறது. அது நார்மலா சந்தை முடிந்த பிறப்பாடுதான் அந்த ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பட் எனிவே நீங்க கவனமா இருங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் இந்துஸ்தான் ஜிங்க், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், அதானி கிரீன் எனர்ஜி, L&T Finance, Lodha Developers, IndusInd Bank, M&M Financial Services, Mahindra and Mahindra Financial, அதே போல சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன், டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ், DCB பேங்க், இந்த மாதிரி நான் முக்கியமான ஒரு சில ரீட்டைல் ஹோல்டிங்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மட்டுமே நான் சொன்னேன். இன்னும் we have at least 30 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வருது. தயவு செஞ்சு கவனமா இருங்க. உங்ககிட்ட அந்த ஸ்டாக் ஸ்டாக் பட்டியல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ரிசல்ட்டை கவனித்து அதுக்கு ஏற்ற முடிவு, அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற முடிவு உங்க பங்குகளுக்கு நீங்க எடுக்க வேண்டும்.
எந்த பங்குகளை நம்ம கவனிக்க வேண்டும் அப்படின்றத நீங்க கேட்டதுக்கான பதில் வந்து கேஷ் செக்மெண்ட்ல ஹை டெலிவரி, பெரிய அளவுல டெலிவரி நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து நேற்றைய தினம் இறக்கத்தில் இருந்தாலுமே கேஷ் செக்மெண்ட்ல டெலிவரி பெரிய அளவில் நடந்திருக்கிறது. பிரிட்டானியா, பிரஸ்டீஜ், சோலா பினான்ஸ், கோட்டக் பேங்க், ஏயு பேங்க், HDFC AMC, பவர் கிரிட், UPL. ஓகே, இதெல்லாமே கேஷ் செக்மெண்ட்ல ஹை டெலிவரி. இப்போ F&O செக்மெண்ட்ல லாங் பில்டப், ஸோ லாங் பொசிஷன்ஸ் வந்து பில்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் NSE டேட்டால இருந்து எடுத்து பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு 25 ஸ்டாக்ஸ், 25 பங்குகள் கொண்ட ஒரு லிஸ்ட். ஸோ அதுல முக்கியமான ஒரு சில பங்குகள் லூபின், ஜியோ பினான்ஸ், நைகா, பவர் கிரிட், ஏயு பேங்க். பாருங்க, ஏயு பேங்க் ஹை டெலிவரியில இருக்கு, லாங் பொசிஷன்ஸ்லயும் லாங் பில்டப்லயும் இருக்கு. F&Oல there is something happening there, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல அதானி என்டர்பிரைசஸ், PNB ஹவுசிங். F&O செக்மெண்ட்ல ஷார்ட் பில்டப், இப்போ திடீரென்று இந்த வாரத்துக்கான ஹையஸ்ட் லெவல் வந்து நேற்றைய தினம் அந்த ஸ்டாக் ஷார்ட் பில்டப் நடந்திருக்கிறது பெரிய அளவுல. விச் மீன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கிறது. ஏன்னா லாங் பில்டப் வந்து 30-35 பங்குகள் மட்டுமே அந்த லிஸ்ட்ல குவாலிஃபை ஆகுது. ஷார்ட் பில்டப் வந்து ஒரு 70-75 பங்குகள். ஸோ டெஃபினெட்லி ஷார்ட் சைட்ல பொசிஷன்ஸ் கொஞ்சம் பில்ட் ஆயிருக்கு. முக்கியமா ஷார்ட் பில்டப் நடந்திருக்கக்கூடியது எம்ஃபசிஸ், இந்துஸ்தான் ஜிங்க், மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்சியல் சர்வீசஸ், இன்ஃபோசிஸ், SBI லைஃப், இந்தியன் ஹோட்டல்ஸ், ஆல்கம், UPL. ரெண்டாவது ஸ்டாக் இது. UPL வந்து ஹை டெலிவரியிலும் இருக்கு, ஷார்ட் பில்டப்லயும் இருக்கு. ஸோ கவனமாக இருங்க. இன்றைக்கு சந்தைக்குள் நுழையும் போது வர்த்தகத்தோட கடைசி நாள் ஃபேக்டர்ஸை கவனித்து, ரிசல்ட்டையும் கவனித்து, இந்த டேட்டாவும் வைத்து நீங்க ட்ரேட் செய்ய நுழையும் போது கவனமாக இருங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. மீண்டும் நம்ம மண்டே சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. விவசாயத்தை எளிதாக்க வேண்டுமா? ஈரோடு தி அக்ரி வேர்ல்டுக்கு பாருங்கள். அனைத்து விவசாய இயந்திரங்களும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 9840267095.